ஸ்ட்ரெயிட்டா ஆபிரகாம்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா ஒரே நூல் பிடிச்ச மாதிரி இயேசு கிறிஸ்துக்கு வந்துச்சு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். இப்ப இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கிறாங்களோ இங்க இருந்து அந்த ஆசீர்வாதம் நமக்கு வருது. சொல்றது புரியுதா இல்லையா? யூதனானாலும் கிரேக்கனானாலும் பிரஜாதிகளும் எந்த ஜாதியானாலும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் ஆபிரகாமுடைய சொத்துக்கள் எல்லாம் அவர் வழியாக நமக்கு இம்பார்ட்டேஷன் ஆகிட்டுது. அல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ பிதாவாகிய தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்களேன். இப்படிப்பட்ட காரியங்களை நமக்காய் வைத்திருக்கிறார். எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். இன்னும் கூட போயிட்டு நான் அனாதை, நான் தனியா இருக்கிற அந்த மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க, எனக்கு ஒரு தகப்பன் உண்டு, எனக்கு ஒரு பிதா உண்டு அப்படின்னு அதிகமாய் நேசிக்கிறார். என்னைக்கு குமாரத்துவத்தை நீங்கள் கைகளில் எடுக்கிறீர்களோ நீங்க ஜெபிச்சாலே அற்புதம் நடக்கும். உங்களை பார்த்தாலே பிசாசு ஓடும். தேவகுமாரா இயேசு வந்தா எப்படி பிசாசு அலறிச்சோ அந்த 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 இது வரணும். அந்த மாதிரி நீங்களும் வாழ முடியும். அதான் இயேசு சொன்னாரு. என்ன சொன்னாரு? போகும்போது என்ன சொன்னாரு? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், என்னை காட்டிலும் சொல்லுங்க பெரிதான செய்வான் சொன்ன. ஏன் அவன் சொல்லிட்டு போனாரு? ஏன்னா நானும் அப்பாவுடைய பிள்ளை, நீங்களும் என் அப்பாவுடைய பிள்ளை, நான் செஞ்சதையும் செய்வீங்க, நான் செஞ்சதை விட பெருசாவும் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அல்லேலூயா.